அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கடலூர் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மரவள்ளிக்கிழங்கு அல்வா தான் நான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னொன்று மஞ்சள் உப்பு போட்டு அவிக்க போகிறேன். இது ரெண்டு மாதிரியாக நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ இதால் நான் நல்லா மரவள்ளிக்கிழங்க துருவிட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்க பாருங்கள், நான் இந்தமாரி அழகாக துருவி எடுத்துட்டேன். அது பார்த்திங்கன்னா அப்படியே சீஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்தமாரி நான் சூப்பராக துருவி எடுத்துகிட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கேசரி பவுடர் இதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். அப்புறம் சீனி இதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாம் கேசரி பவுடரு, சீனி இதெல்லாம் போட்டுங்க. கொஞ்சோன்னு ஏலக்காய் பொடி லைட்டாக சேர்த்துருக்கேன். தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இட்லி குண்டானில் உப்பும் மஞ்சளும் போட்டு வச்சுருக்கேன். நான் சொல்லியிருந்தேன்னா இதை இதில் போட்டு இதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலேயே இட்லி தட்டு வச்சு தான் நான் அந்த மரவள்ளிக்கிழங்கு அந்த அல்வாவும் வைக்க போகிறேன். இப்போ இந்த தண்ணியில் நான் இதை போட்டேன். இதுக்கு மேலே இந்த இட்லி தட்டு வச்சுட்டு பார்த்திங்கன்னா இது இது மாதிரி போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக இதில் வச்சுட்டேன். நம்ம மரவள்ளிக்கிழங்கு அல்வாக்காக இதை பரட்டி கீழே மஞ்சள் உப்பு போட்டு கிழங்கு வச்சுருக்கேன். அது இட்லி தட்டு மேலே இதுமாரி துருவி ரெடி பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சுருவோம். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம போட்ட மஞ்சள் போட்ட கிழங்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வீட்டு சுவையான மரவள்ளிக்கிழங்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மழை டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு பிள்ளைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு இந்த மஞ்சள் போட்டு வச்சது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீசனில் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.